மக்களே வணக்கம். யூடியூப் என்ன நடக்குது? எல்லாமே நடக்குது, ஆனால் தப்பாக நடக்குது. ஓகே, ரைட். இப்போது நம்ம காமக்கழுவி சொல்லுது ஒரு லைவில், நான் 13 மாதம் ஜுடிஷியல் கஸ்டடி போனேன். ஜெயிலில் தான் அந்த அம்மா ஜென்டலாக சொல்கிறாங்க. அது பிச்சைக்கார நாய் அப்படி தானே பேசும். அது பில்டப்பாக தான் பேசும். பில்டப்பு சரியா? அங்கே வந்து முள்ள மாதிரி முடிச்சவைக்கு கேடி பொறுக்கி புறம்போக்கு எச்ச சோறு எடுப்பு சோறு மஞ்சள் சோறு கலர் சோறு கதம்ப சோறு சாராய வியாபாரி கஞ்சா வியாபாரி அப்புறம் என்னென்னமோ சொல்லிச்சு. என்னென்ன இருக்குது எல்லா அக்யூஸ்டுங்களும் அங்கே இருந்தது. அங்கேருந்து நான் பாடம் கடிச்சிட்டு வந்திருக்கிறேன். நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா, அங்கே இருக்கிற கைதிங்களில் இந்த பொறுக்கி புறம்போக்கு எச்ச சோறு எடுப்பு சோறு முடிச்சவைக்கு முள்ள மாதிரி கொலகாரி கஞ்சா வியாபாரி சாராய வியாபாரி இவங்களுக்கெல்லாம் இது கிளாஸ் எடுக்க போயிருக்கு. இது கிளாஸ் எடுத்துருக்கு. இதுதான் வந்து கிரிமினல் பிறப்பிலேயே வந்து கிரிமினல் ஃப்ராடு எல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கினதாச்சே. இந்த ஃப்ராடு டாக்டர் பட்டம் வாங்கின இந்த கிரிமினல் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கு. அந்த மாதிரி சொல்லுது. நான் ஏதாவது பயம் தெரியுதா இதை பற்றி, இவங்க இந்த கேஸை பற்றிலாம் எனக்கு பயம் தெரியுதா? 42 கேஸ் இருக்குது. வாழ்க்கை பூரா 8 வருஷமாக தினம் இதுதான் பொழப்பு. இதை சொல்லுவாங்கல்ல, இந்த கொரோனா வந்தப்போ சொல்லுவாங்க, இது வந்து ஆபத்து வந்துச்சுன்னா அப்படியே பழக அதுவே சரியாக போய்டுன்னு. அந்த மாதிரி நீ வந்து ஃப்ராடு கிரிமினல், உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இப்போ புதுசாக போகிறவனுக்கு தான் வந்து ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன்லாம் பயம் இருக்கும். உயிர் தற்கொலை பண்ணிவிட்டு செத்துருவான் சில பேர். சரியா? நீ அப்படி கிடையாதுல்ல. 8 வருஷமாக 2018 அதுக்கு முன்னாடியிலேருந்தே நீ ஃப்ராடு. 42 கேஸ் ஊராக சுற்றிருக்கிற. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் உனக்கு கேஸ் இருக்குது. உன் தொழில் புரோக்கர் தொழில் சொன்னாக்கா, நீ உன் புரோக்கர் தொழில் விபச்சார தொழில், உன் குடும்பமே குண்டாஸ் குடும்பம். நீங்கள் பார்க்காத ஜெயில் கிடையாது. நீ ஒரு 2018 ஒரு குண்டாஸு, இப்போ ஒரு குண்டாஸு 13 மாதம். நடுவில் இந்த 15 நாள் ரிமாண்ட் இருக்குல்ல, அது எத்தனை வாட்டி போனீங்கன்னு தெரியாது. குடும்பமே உங்கள் குடும்பமே வந்து புரோக்கரு, அந்த வர்மா பஜார் புரோக்கரு, நீ வந்து விபச்சார புரோக்கரு. எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிருப்பீங்க. எல்லாம் ஒரு சேனல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களை பற்றி. அப்போ நீ ஏன் பயப்பட போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. பயப்படவே மாட்டேன். தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் ரூமில் உட்காந்துட்டு முக்காடை போட்டுட்டு அழுவேன். இரு இந்த அணைய போகிற விளக்கு பிரகாசமாக இருன்னு சொல்லுவாங்கள்ல, போக்சோ கேஸ் தான் உனக்கு வந்து ஆப்பு. நீயா உட்காந்த பற்றியா சொருவி காசு கொடுத்து சொல்லுவாங்க. காசு கொடுத்து ஒரு நல்ல மந்திரவாதியாக பார்த்து எனக்கு நல்லா சூனியம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவாங்களாம். அந்த மாதிரி நீ சொந்த காசை கொடுத்து இந்த தவளைவாயன் இந்த காட்டுப்பண்ணி மூலமாக நீ சொந்த காசை கொடுத்து சூனியம் வச்சுருக்க. தர்மம் வெல்லும், நீதி வெல்லும். நீ நீதி தர்மம் அதெல்லாம் பேசாத. இந்த வயசில் நீ மேக்கப் போட்டுட்டு காமக்கிழவி 80 வயசு கிழவன் 80-70 வயசு கிழவனுங்களுக்கு ஆல்பம் அனுப்புறிய ஷார்ட்ஸில், இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறது? இதில் வேறு பெருமை. நீ உனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுல்ல. திருடன் என்னத்தமா சொல்லுவான், பிக்பாக்கெட்டு, அவன் பெருமையாக தான் பேசுவான். இந்த போக்சோ பண்ணுவான், அவன் பெருமையாக தான் பேசுவான். அந்த கேடி பொறுக்கி சமூக விரோதிகள் அவங்க செயலை அவங்க பெருமையாக தான் பேசுவாங்க. அது மாதிரி நீ சமூக விரோதி, சமுதாய சீர்கேடு, ஃப்ராடு. நீ வந்து ஃப்ராடுத்தனத்துலேயும் கிரிமினல்லையும் டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு காமக்கிழவி. நீ ஜெயிலுக்கு போனது அங்கே இருக்கிற கைதிங்களுக்கு இன்னும் 2 வருஷம் கூட வச்சுருப்பாங்க. ஒன்று அங்கே இருக்கிற கைதிங்க திருந்த வந்தவங்க கெட்டு போயிடுவாங்க. நீ திருந்த மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். நீ வந்து காமக்கிழவி, நீ ஃப்ராடுத்தனத்தையும் கிரிமினல்ஸை வந்து பாடம் எடுக்க போன கிரிமினல் ப்ரொஃபஸர். பெருமையாக சொல்லாத, எங்களுக்கு தெரியும். சரியா? இதில் வேறு பெருமை. ஜெயிலுக்கு போனது பெருமை. இந்த உலகத்திலேயே ஜெயிலுக்கு போனதை பெருமையாக பேசுகிற ஒரே ஒரு ஜந்து மனித பிறவை
ஜென்த்து நீயாக தான் இருப்ப. ஆனால் நீ உட்காந்துட்டு உங்களை இந்த பிபிஜி குரூப், பிக் பாக்கெட் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் இருக்கிறத பூரா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு. வாடகை மகன், வாடகை மகள், வாடகை கணவன், புருஷனாக வேலை செய்கிற ஒருத்தன், இவனுங்க தான் தெரியும். இவங்க மக்கள் 4 பேர் தான் மக்களா தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில் 4 பேர் தானே மக்கள். மக்களே ப்பு. மானம், ஈனம், சூடு சொர்ணம் இல்லாத ஜென்மம் நெருங்குது உனக்கு. சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. நீதி வெல்லும். நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பை உனக்கு கொடுக்கும். நீ இனிமேல் உன் வாழ்நாள் ஃபுல்லாக களி தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அனுபவிக்கணுமோ, என்னென்ன மேக்கப் பண்ணணுமோ, என்னென்ன வாடகை ட்ரெஸ்ஸு போடணுமோ, வந்து பொருளாக வாடகை ட்ரெஸ் தானே, சினிமா ஷூட்டிங்கில் போட்ட வாடகை ட்ரெஸ் தானே, எல்லாத்தையும் போட்டு அனுபவிச்சுக்கோ. சரியா கமக்கழுவி? சரியா?